சிபிஐ டைரக்டர் பதவியிலிருந்து தூக்கப்பட்ட அலோக் வர்மா ராஜினாமா செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதெல்லாம் பொய் மாதிரி தெரியல, ஆனால் விசாரித்தா தான் உண்மை தெரியும். அவர் டைரக்டராக இருந்தால் அதை சரியாக விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அலோக் வர்மாவை சிபிஐ டைரக்டர் பதவியிலிருந்து தூக்குனாங்க. யார் தூக்குனது? பிரைம் மினிஸ்டர் மோடி, லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சிக்ரி, இந்த 3 பேர் அடங்கின உயர்மட்ட குழு தான் நீக்குனது. 3 பேர் ஒன்றா எடுத்த முடிவில்லை. மல்லிகார்ஜுன் இந்த முடிவுக்கு ஒத்துக்கல. ஒரு பியூனை நீக்கிறதா இருந்தால் கூட அவனோட தரப்பு என்னன்னு கேட்டுட்டு தான் முடிவு எடுக்கணும். சிபிஐ டைரக்டர் இருந்தது பெரிய பதவி, அதோட டைரக்டர் இப்படிலாம் நிற்கக்கூடாது. அவரை கூப்பிட்டு இப்படிலாம் உங்கள் மேலே புகார் இருக்குது, என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்போம். அவர் சொல்கிற பதிலை பார்த்துட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் நீதிபதியும் அதை ஏற்றுக்கல. மெஜாரிட்டி தீர்ப்பு வரும்ல, அந்த மாதிரி 2 பேர் எடுத்து முடிவுப்படி அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அலோக் வர்மாவை முதல்ல அந்த போஸ்ட்டில் இருந்து நீக்கினதை எதிர்த்து அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போனார். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொன்னதை கேட்டுட்டு மத்திய உள்துறை அவரை நீக்கினது தப்பு, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதன்படி தான் ஒரு அதிகாரி நீக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரை டைரக்டராக நியமித்ததே சுப்ரீம் கோர்ட்டு தான். அந்த கோர்ட் சொன்னபடி தான் 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழு கூடி அதில் 2 பேர் எடுத்த முடிவுப்படி அலோக் வர்மாவை நீக்கியிருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு கதை உண்டு. சாப்பாடு இல்லை போப்பா அப்படின்னு பிச்சைக்காரனை ஒரு வீட்டுக்காரர் போக சொல்லுவார். அவரோட ஒய்ஃபுக்கு கெட்ட கோவம் வந்துடும். இந்த வீட்டில் அதிகாரம் எனக்கா அல்லது உனக்காயா அப்படின்னு ஒரு பிடிச்சிட்டு, பிச்சைக்கார் இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவன் ஆசையோடு ஓடி வந்து அம்மா அப்படின்னு நிற்பான். இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு சாப்பாடு இல்லை போ அப்படின்னு சொல்ல அந்த அம்மா. அலோக் வர்மாவுக்கு இந்த கதை தெரியுமோ தெரியாதோ, பாவம் நொந்து போய் வீட்டுக்கு போயிருப்பார். இப்போ கொஸ்டின் என்ன, அலோக் வர்மா நல்லவரா கெட்டவரா நமக்கு தெரியாது. ஒருத்தர் கழுத்தாக இருக்கிற உயர்மட்ட அதிகார போட்டியில் இதெல்லாம் சகஜம். விசாரணையெல்லாம் நடந்தால் கூட கடைசி வரைக்கும் உண்மை வெளியிலே வராது. அதனால் அதை விட்டுருவோம். உயர்மட்ட குழு செயல்பட்ட விதம் சரியா தப்பா, அதான் இப்போ பார்க்க வேண்டிய விஷயம். மல்லிகார்ஜுன் சொன்ன மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஆளுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காமலே அவரை டிஸ்மிஸ் செஞ்ச தப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை விட முக்கியமானது, பிரைம் மினிஸ்டர் அந்த குழுவில் இருந்தது சரியா தப்பா? உயர்மட்ட குழுவில் இருக்க வேண்டியது 3 பேர். அரசாங்க தரப்பில் பிரைம் மினிஸ்டர், எதிர்க்கட்சி தரப்பில் எதிர்க்கட்சி தலைவர், கோர்ட் தரப்பில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி. ஓவரால் பார்த்தாக்க இந்த குழு பெர்ஃபெக்டாக தான் தெரியுது. ஆனால் இந்த விவகாரத்தில் பிஎம்ஓ அப்படின்னு சொல்கிற பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸே குற்றம் சாட்டப்பட்டிருக்க நிலைமையில் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிறது சட்டப்படியும் தர்மப்படியும் சரியில்லை அப்படிங்கிறது பலருடைய கருத்து. இப்படி ஒரு நிலைமை வராமல் தடுக்கத்தான் சுதந்திரமான லோக்பால் அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணா ஹசாரேனுக்கோ அடிச்சுக்கிட்டாங்க. பிஎம்ஓ மேலே அலோக் வர்மா மட்டும் குத்த சொல்லலை. முக்கியமான சில வழக்குகளில் சிபிஐ விசாரணை இந்த ரூட்டில் போகணும், இப்படி போக தேவையில்லை அப்படின்னு பிஎம்ஓ அதிகாரிகள் தலையிட்டு பேக்ஸி டிரைவிங் பண்ண முயன்றதாக பல ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. சிபிஐயில் லஞ்ச தடுப்பு செக்ஷனுக்கு பொறுப்பாக இருந்த எம்கே சின்ஹாங்கிற ஆனஸ்ட் ஆஃபீஸரே சொல்லியிருக்கார். சிபிஐ ஸ்பெஷல் டைரக்டர் ராகேஷ் அஸ்தானா லஞ்சம் வாங்கினதாக வந்த புகாரை விசாரிக்க பிரதமரோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் முட்டுக்கட்டை போட்டார் அப்படின்னு ஓப்பனாக சொன்னார் எம்கே சின்ஹா. அது மட்டுமா, சிபிஐனா சென்டர் ஃபார் போகஸ் இன்வெஸ்டிகேஷன், இடினா எக்ஸ்டார்ஷன் டைரக்டரேட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செஞ்ச வாக்குமூலத்திலேயே கிழிச்சிருக்காரு இந்த சின்ஹா. அலோக் வர்மாவை ராத்திரியை தூக்கின உடனே சின்ஹாவையும் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு சொல்கிற அமலாக்க பிரிவு தலைவராக இருந்தவர் கர்னால் சிங், பல அரசியல்வாதிகளோட மணி லாண்டரிங் லீலைகளை விசாரிச்சுட்டு இருந்த ராஜேஸ்வர் சிங் அப்படின்ற அதிகாரியை அடக்கி வைக்க சொல்லி பிஎம்ஓலேருந்து ஆர்டர் வந்தப்போ கர்னால் சிங் கண்டுக்கவே இல்லை, முடியாதுன்ட்டார். ராஜேஸ்வர் மேலே பெரிய லஞ்சப்பட்டியலே கொடுத்தது பிஎம்ஓ, தொடவே இல்லை கர்னால் சிங். அலோக் வர்மாவை பற்றி சொன்னது தான் இந்த அதிகாரிகளுக்கும் பொருந்தும். இவங்கெல்லாம் நல்லவங்களை கிட்டாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் இவங்க எல்லாருடைய விஷயத்துலையும் பிஎம்ஓ அப்பட்டமாக தலையிட்டிருக்கு. விசித்திரம் என்னென்னா, இந்த ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருத்தரையும் பார்த்து செலக்ட் பண்ணவர் மோடி தான். அலோக் வர்மாவை சிபிஐ டைரக்டர் பதவிக்கு பொருத்தமானவர்னு பிரைம் மினிஸ்டருக்கு அடையாளம் காட்டினது அஜித் டோவல் தான். அதே மாதிரி அலோக் வர்மாவுக்கு துணையாக இருக்கட்டும்னு சொல்லி குஜராத்திலேருந்து ஏகே சர்மாவை டெல்லிக்கு கொண்டு வந்ததும் பிஎம்ஓ தான். இப்போ அந்த சர்மாவும் வர்மா மாதிரி வேண்டாத ஆளாகிட்டார். ரஃபேல் பேரம் சம்மந்தமாக மோடியை பிடிக்காத பாஜனதா புள்ளிகள் கொடுத்த புகாரை ரொம்ப கவனமாக படித்து பார்த்து பாயிண்ட்லாம் நோட் பண்ணார் அப்படின்னு அலோக் வர்மா மேலே பலருக்கு கோபம். அதோட பிஎம்ஓவில் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக இருக்கிற பாஸ்கர்ன்றவர் நிலக்கரி ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்காரான்னு அலோக் விசாரித்ததும் இவங்களுக்கு பிடிக்கல போல். இப்படி ஒரு பின்னணி இருக்கும்போது உயர்மட்ட குழு கூட்டத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வராமல் தன் சார்பாக ஒரு சீனியர் அமைச்சரை அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு சில பேர் ஆதங்கப்படுறாங்க. அலோக் வர்மா வழக்கு விசாரித்த நீதிபதிகள் குழுவில் தலைமை நீதிபதி இருந்தார். அதை காரணம் காட்டி உயர்மட்ட குழுவிலே நாமளே கலந்துக்கிட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நீதிபதி சிக்ரியை தன் சார்பாக அனுப்பி வச்சார் அவர். பிரைம் மினிஸ்டர் அப்படி செஞ்சுருந்தா எதிர்க்கட்சிகளுக்கு அவல் கிடச்சிருக்காது.